ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி பெல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரென்டிஸ்ஷிப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட்டா ஐடிஐ படிச்சவங்களுக்கு தான். சரிங்களா? என்னென்ன ட்ரேட் இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்டர் ட்ரேடுக்கு வந்து 180 வேகன்சி, வெல்டர் ட்ரேடுக்கு வந்து 120 வேகன்சி, எலக்ட்ரீஷியனுக்கு வந்து 40, டர்னருக்கு வந்து 20, மெஷினிஸ்ட்டுக்கு வந்து 30, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் 10, மோட்டார் மெக்கானிக் 10, மெக்கானிக் அண்ட் ஆர்என்டிசி 7, சிஓபிஏ 13ன்னு சொல்லிட்டு மொத்தம் 9 ட்ரேடுக்கு 430 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல ட்ரைனிங் duration வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த், அதாவது 1 இயர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டைஃபண்ட் பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, அதாவது வெல்டருக்கும் அதே போல சிஓபிஏக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 7,700 ரூபாய் ஸ்டைஃபண்டு. அவங்க அந்த ட்ரேடை தவிர்த்து மற்ற எல்லா ட்ரேடுக்கும் 8,050 ரூபாய் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை கிளியராக நீங்கள் அந்த டேபிள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 1 பிப்ரவரி 2025. சரிங்களா? அதன்படி தான் எல்லாமே கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்ல ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த தேவையை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அவங்க என்ன ட்ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரேட்ல நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் 10th பாஸ் பண்ணிட்டு ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் ஃபுல் டைம், ஓகேங்களா? அதுவும் ரெகுலர் ஃபுல் டைம்ல முடிச்சிருக்கணும். அதே போல வெல்டர் ட்ரேடு மட்டும் நீங்க என்சிவிடில கண்டிப்பா முடிச்சிருக்கணும். சரிங்களா? வெல்டர் ட்ரேடை தவிர மற்ற எல்லா ட்ரேடுக்கும் நீங்க என்சிவிடி இல்ல எஸ்சிவிடி ஏதாவது சர்டிபிகேட்ல முடிச்சாலே போதும். அதாவது நேஷனல் லெவல்லையும் சரி இல்ல ஸ்டேட் லெவல்லையும் சரி, நீங்க வெல்டர் ட்ரேட் தவிர மற்ற எல்லா ட்ரேடும் இந்த மாதிரி முடிச்சிருந்தா ஓகே தான். ஆனா வெல்டர் ட்ரேட் மட்டும் நீங்க நேஷனல் லெவல்ல மட்டும் தான் முடிச்சிருக்கணும், என்சிவிடி சர்டிபிகேட் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல நீங்க வந்து ரெகுலர் ஃபுல் டைம்ல தான் முடிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் லேர்னிங், பார்ட் டைம், அப்புறம் கரஸ்பாண்டன்ஸ், சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேகன்சி பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்வேஷன்லாம் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தருவோம். எஸ்டிக்கு வந்து 19%, எஸ்டிக்கு வந்து 1%, ஓபிசிக்கு வந்து 27%, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10%, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 4% சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து வேகன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலெக்ஷன் மெத்தடாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ல என்ன மார்க் செக்யூர் பண்ணிருக்கீங்களோ அந்த மார்க் பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம், செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி நாங்க செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆல்ரெடி ட்ரைனிங் போயிருந்தாலோ இல்ல ட்ரைனிங் முடிச்சிருந்தாலோ நீங்களா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃப்ரெஷ் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து. சரிங்களா? அதே போல ட்ரைனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் நம்ம ஆல்ரெடி சொல்லி ஆயிடுச்சு. சரிங்களா? டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா apprenticeshipiindia.government.in வெப்சைட்ல என்ரோல் பண்ணணும். சரிங்களா? கேண்டிடேட் என்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து அப்ளையே பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க வந்து கேண்டிடேட் என்ரோல் பண்ணிருக்கணும் apprenticeshipiindia.government.in வெப்சைட்ல. அது என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திருச்சி பெல் வெப்சைட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கம்ப்ளீட்டா வந்து ஆன்லைன் மோட் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அன்னெக்சர் 1ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ல. அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல நீங்க கேண்டிடேட் என்ரோல் பண்ணிருக்க பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட் என்ரோல் பண்ணதுக்கான அந்த ஹோம் பேஜ் அது ஸ்கிரீன்ஷாட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டா ஆக்டிவ்ல இருக்கிற இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் அது கரெக்டா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வந்து வெப்சைட் மூலியமாவோ நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல உங்க இமெயில் ஐடிக்கோ இல்ல உங்க ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கோ நாங்க எஸ்எம்எஸ் அலர்ட்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான டிஏடி எல்லாம் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம். நீங்களே தான் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்ல சர்டிஃபிகேட், அதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க.
ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 2025 தான் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாக்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் தான் இருக்கு, 3 டேஸ் தான் இருக்கு. ஸோ குயிக்காக ரெஃபர் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அன்னெக்சர் 1ல் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் வந்து எப்படி வந்து கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கைட்லைன்ஸ் இருக்காங்க, தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருச்சி பெல் போர்ட்டலில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு ஃபில் பண்ணுங்க. அப்புறம் வந்து சப்மிட் எப்படி வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷனோட சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஹார்ட் காப்பி வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பயோ இல்லை ஏதாவது ஒரு ரெக்கமெண்ட் ஸ்டேஜ்லையோ நாங்கள் வந்து கேட்போம், தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதையும் சேஃபாக பார்த்துக்குங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பெல் நிறுவனம் அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பாருங்கள். நீங்கள் வந்து ஐடிஐ வந்து ஃபுல் டைமில் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் இந்த ட்ரேடில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரேடு, அந்த ட்ரேடுக்கான வேகன்சி என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.